يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني عربية قلبي وروحي أحرفي ولساني عربية. عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1439வது வருடம் முஹர்ரம் மாதம் பிறை 2 ராபித்தத்து அஹ்லி சுன்னா மட்டக்களப்பு மாவட்ட கிளை நடத்தக்கூடிய இஜ்திமாவிலே நாம் எல்லோரும் பெருந்திரளாக கலந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றால் அவனுக்கு அல்லாஹும் மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியான ஒரு மகத்தான பணிக்காக நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹுடையவும் மலக்குகளுடையவும் ஸலவாத்தும் எல்லோருடைய இஸ்திக்ஃபாரும் நமக்கு நசீபாக வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபித்னாக்களின் போது ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக ஆழமான மிக முக்கியமான ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருமே ஃபித்னாக்களுக்கு பயப்படக்கூடியவர்கள்தான். இன்றைய காலத்தில் நிறைய ஃபித்னாக்கள் உலகம் முழுக்க மலிந்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஃபித்னாக்களை அல் குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இந்த ஃபித்னாக்களை அவர்களுடைய உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவேதான் நீங்கள் குத்துபு சித்தா என்று அழைக்கப்படக்கூடிய புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலும் இது அல்லாத இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலும் நீங்கள் பார்க்கிற போது ஒரு தனி பாடத்தை ஒவ்வொரு இமாமும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணமாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் கிதாபுல் ஃபித்தன் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே கிதாபுல் ஃபித்தன் வ அஷ்ராத்தி ஸாஆ என்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு பாடம். அதே போன்று கிதாபுல் ஃபித்தன் வல் மலாஹிம் என்று ஒவ்வொரு இமாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்கள் தொடர்பாக சொன்ன செய்திகளை தொகுத்து ஒரு தனி பாடமாக அவர்களுடைய ஹதீஸ் நூல்களில் கொண்டு வந்திருப்பது இந்த ஃபித்னா எவ்வளவு தூரம் ஆபத்தானது என்பதற்கு நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் சில இமாம்கள் தனியான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் கிதாபுல் ஃபித்தன் வல் மலாஹிம் என்று ஒரு தனியான தொகுப்பையே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது போன்று ஏராளம். இப்படி ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாக்களை அவர்களுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு முறையை பற்றி அபூ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அபு ஸைத் என்பவர்கள் அம்ர் இப்னு அஹ்தப் ரலியல்லாஹு அன்ஹு,
ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகை நடத்தினார்கள், சுபஹு தொழுகையை நடத்தினார்கள். சுபஹு தொழுகை முடிந்ததும் மிம்பருக்கு ஏறினார்கள். மிம்பரிலே அவர்கள் லுஹருடைய நேரம் வரும் வரைக்கும் உரையாற்றி கொண்டே இருந்தார்கள். லுஹருடைய நேரம் வரும் வரைக்கும் மிம்பரிலிருந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். லுஹருடைய நேரம் வந்தது, கீழே இறங்கி தொழுகை நடத்தினார்கள். மீண்டும் மிம்பருக்கு ஏறினார்கள். மீண்டும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பேசிக்கொண்டே இருந்தார்கள் அசருடைய நேரம் வரைக்கும். பிறகு அவர்கள் மிம்பரிலே இருந்து இறங்கி அசரை தொழுதார்கள். அசரை தொழுது விட்டு மீண்டும் மிம்பருக்கு ஏறினார்கள். சூரியன் மறையும் வரைக்கும் மிம்பரிலே நின்று இந்த சமுதாயத்திற்கு நிறைய விஷயங்களை சொன்னார்கள். அதிலே எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஃபித்னாக்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதானமாக எடுத்துரைத்தார்கள். சுபஹிலிருந்து மக்ரிப் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் இந்த சமுதாயத்திற்கு வரப்போகிற ஃபித்னாக்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாகும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு உயரமான இடத்திலே ஏறி நின்று கூட நிற்கிற சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா, மேலே நின்று பார்க்கிறார்கள். பார்க்கிறவர்கள் கேட்கிறார்கள், நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு தெரிவது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி லஅரல் ஃபித்ன தகஉ ஹிலால புயூதிக்கும் கவக்இல் கத்ர், நான் உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வருவதை பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். எப்படி ஃபித்னா வருவதை பார்க்கிறேன் என்றால், மழை துளி விழுவது போல ஃபித்னா வருவதை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள், இப்படி உங்களுடைய வீடுகளுக்குள் ஃபித்னா வரும் என்று. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பதல் இல்ம் வ தக்ஸுர ஸலாஸில் வ யதகாரப ஸமான் வ தظஹரல் ஃபிதன். கல்வி உயர்த்தப்பட்டு பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்கள் அதிகமாக நிகழ்ந்து காலம் சுருங்கி ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும் மறுமை நாள் உண்டாகாது என்று சொன்னார்கள். கல்வி உயர்த்தப்பட்டு பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்கள் அதிகரித்து காலம் சுருங்கி ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும் உலகம் அழியாது, மறுமை நாள் உண்டாகாது என்று சொன்னார்கள். அதாவது மறுமை நாள் உண்டாகுவதற்கு முன்னால், உலகம் அழிவதற்கு முன்னால் நிகழக்கூடிய அந்த அம்சங்களை முன்னறிவிப்பு செய்வதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு இடத்திற்கு வந்தார்கள். வந்து கேட்டார்கள், ஐயுக்கும் சமிஅ ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல் ஃபிதன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி பேசுவதை உங்களில் யார் செவிமடுத்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நஹ்னு சமிஅனாஹு. அங்கிருந்த ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், நாங்கள் அதை செவிமடுத்தோம் என்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லஅல்லகும் தஅனூன ஃபித்னத்தர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ ஜாரி. இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய ஃபித்னா ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய அண்டை வீட்டாரிலும் சந்திக்கக்கூடிய ஃபித்னா என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஃபித்னாக்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, அந்த ஃபித்னாக்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா அல்லது உங்களுடைய அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, உங்களுடைய அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா இருக்கிறதே, துகஃபிருஹ ஸலாத்து வ ஸியாமு வ ஸதகா. அந்த ஃபித்னாக்களை
உங்களுடைய தொழுகைகளும் நோன்புகளும் சதகாக்களும் அழித்துவிடும். நான் கேட்பது அந்த ஃபித்னாக்களை அல்ல. நான் கேட்பது அல் ஃபித்னா அல்லதி தமூஜு மௌஜல் பஹர், கடல் அலை அடிப்பது போன்று வரக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர், நிறைய ஃபித்னாக்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உட்கார்ந்து படித்தவர், நிறைய கேள்வி கேட்பார். எல்லோரும் நல்லதை பற்றி கேட்கும் போது நான் தீமைகளை பற்றி கேட்பேன், அந்த தீமைகள் என்னிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்று படித்தவர். அவருடனே சொன்னார், உமரே, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்கள் உட்காருங்கள் என்று அந்த மக்களை அமைதி அடைய வைத்துவிட்டு சொன்னார், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. பாய் இழைப்பதற்கு நம்ம எல்லோருக்கும் தெரியும், பாயையும் தெரியும், பண்ணையும் தெரியும். சில நேரங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாய் இழைப்பதற்கு ஒவ்வொரு பண்ணாக வைக்க வேண்டும். ஒவ்வொரு பண்ணாக வைத்து கொண்டு போகும்போதுதான் பாய் இழைக்கப்பட்டு கொண்டு போகும். அவ்வாறு பண்கள் வைக்கப்படுவது போல உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்படும் போது எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படும். வஅய்யு கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் இது ஃபித்னா என்று அடையாளம் கண்டு இதன் பக்கம் நான் போக மாட்டேன், இதை நான் உள்வாங்க மாட்டேன், என்னுடைய உள்ளத்திற்கு இடம் தர மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறதோ, அந்த ஃபித்னாவை தூக்கி எறிந்து விட்டு போகிறதோ, நுக்கித ஃபீஹி நுக்தத்துன் பைதா, அந்த உள்ளத்தில் ஒரு வெண்மையான புள்ளி இடப்படும். ஹத்தா தஸீர அலா கல்பைன், இறுதியிலே உள்ளங்கள் இரண்டு உள்ளங்களாக காட்சி அளிக்கும். ஒன்று அலா அப்யத மிஸ்ல ஸஃபா, தெள்ள தெளிவான வெள்ளை வெளேர் என்ற உள்ளம், திட்ட தெளிவாக இருக்கும், வெள்ளை வெளேர் என்று இருக்கக்கூடிய உள்ளம். ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன் மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், ஃபித்னாவை உள்வாங்காமல் ஃபித்னா என்பதை அடையாளம் கண்டு தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளம் வெள்ளை வெளேர் என்று இருக்கும். வானங்களும் பூமிகளும் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த ஃபித்னாவுக்கு எந்த பாதிப்பு, அந்த உள்ளத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உலகம் அழியும் வரைக்கும் அந்த உள்ளத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. வல் ஆஹர் அஸ்வத் முர்பாத்தா, அடுத்த உள்ளம், இரண்டாவது உள்ளம் கருத்த உள்ளம். கல் கூசி முஜஹியா, அந்த உள்ளம் தலைகீழாக அல்லது கவிழ்த்து விடப்பட்ட கிண்ணம் போன்று இருக்கும். லா யஅரிஃபு மஅரூஃபன், ஃபித்னாவை உள்வாங்கி அந்த உள்ளம் கழித்து விடப்பட்ட அல்லது கவிழ்த்து விடப்பட்ட கிண்ணத்தை போன்றிருக்கும். அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது. வலா யுன்கிரு முன்கரா, அதற்கு கெட்டதும் புரியாது. இல்லா மா உஷ்ரிப மின் ஹவாஹு, அந்த உள்ளத்திற்கு அதனுடைய மனோ இச்சை எதை ஊட்டிக் கொண்டிருக்கிறதோ அதை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் சொல்லி காட்டினார்கள் என்கிற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உலக அழிவு நெருங்குகிற போது ஃபித்னாக்கள் வெளிப்படும், ஃபித்னாக்கள் அதிகரிக்கும். அந்த ஃபித்னாக்களை உள்வாங்குகிற உள்ளம் கருத்து போகும், ஃபித்னாக்களை தூக்கி எறிகிற உள்ளம் வெண்மையாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களுடைய ஒரு அழைப்பாளரை அழைத்து எல்லோரையும்
கூப்பிடுங்கள், இந்த இடத்திற்கு ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள். அவர் போய் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒன்று சேர்க்கிறார். அஸ்ஸலாத்து ஜாமிஆ, ஒன்றாக தொழுவதற்காக வேண்டி வாருங்கள் என்று அவர் அழைத்தார். எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், இன்னஹு லம் யகுன் நபிய்யுன் கப்லி இல்லா கான ஹக்கன் அலைஹி அன் யதுல்ல உம்மத்தஹு அலா கைரி மா யஅலமுஹு லஹும். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் அறிந்து வைத்திருக்கிற நல்லதை, நன்மையான விஷயங்களை அவருடைய மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவருக்கு கடமையாகும். வயுந்திரஹும் ஷர்ர மா யஅலமுஹு லஹும், அதே போன்று அவர் அறிந்திருக்கிற வஹீயின் மூலம் அவர் அறிந்திருக்கிற தீமைகளை அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது அவருக்கு கட்டாய கடமையாகும். வ இன்ன உம்மதகும் ஹாதிஹி, உங்களுடைய இந்த சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருக்கிற சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், வ இன்ன உம்மதகும் ஹாதிஹி, உங்களுடைய இந்த சமுதாயம் இருக்கிறதே, ஜுஇல ஆஃபியதுஹா ஃபீ அவ்வலிஹா, இந்த சமுதாயத்தின் பாதுகாப்பும் ஆரோக்கியமான நிலையும். நன்றாக இந்த ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஜுஇல ஆஃபியதுஹா ஃபீ அவ்வலிஹா, இந்த சமுதாயத்தின் ஆரோக்கியமான நிலை இதன் ஆரம்பத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். முஸ்லிம் சமுதாயத்தின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஆரோக்கியமான காலப்பகுதி சஹாபாக்களுடைய காலப்பகுதி தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே டிக்ளேர் பண்ணுகிறார்கள். ஜுஇல ஆஃபியதுஹா ஃபீ அவ்வலிஹா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், வஸயுஸீபு ஆஹிரஹா, பின்னால் வரக்கூடியவர்களுக்கு, இந்த சமுதாயத்தின் பிற்பட்ட காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு பலாஉன் வ உமூருன், சோதனைகளும் சில காரியங்களும் பீடிக்கும். பின்னால் வருகிறவர்களுக்கு சில சோதனைகளும் சில காரியங்களும் பீடிக்கும். துன்கிரூனஹா, அந்த காரியங்களை நீங்கள் முன்கராக பார்ப்பீர்கள், பாவமாக பார்ப்பீர்கள். அப்படியான காரியங்களும் சோதனைகளும் இந்த சமுதாயத்தை பீடிக்கும். வதஜீஉல் ஃபித்னா, அதே நேரத்தில் பிற்பட்ட அந்த காலப்பகுதியில் ஃபித்னாக்கள் வரும். அல்லாஹு அக்பர். ஃபயுரக்கிகு பஅதுஹா பஅதா, அந்த ஃபித்னாக்கள் வந்தால் ஒரு ஃபித்னா அடுத்த ஃபித்னாவை சிம்பிளாக்கி விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு இருக்கிற ஃபித்னாவை பார்த்து நெற்றி புருவங்களை எல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கும் போது நாளை வருகிற ஃபித்னா இன்று நாம் பார்த்த ஃபித்னாவை சிம்பிளாக்கி விடும். யுரக்கிகு பஅதுஹா பஅதா வதஜீஉல் ஃபித்னா, மீண்டும் ஃபித்னா வரும். ஃபயகூலுல் முஃமின் ஹாதிஹி ஹாதிஹி, அந்த ஃபித்னாவை பார்க்கிற மூமின் சொல்லுவான், சரியான இறை விசுவாசி, சரியான ஒரு மூமின் சொல்லுவான், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த ஃபித்னா, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த ஃபித்னா என்று சொல்லுவான். என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவும் ஹபர் சொல்லிவிட்டு இப்போது வழிகாட்டலை சொல்லுகிறார்கள். ஃபமன் அஹப்ப அன் யுஸஹ்ஸஹ அனின் நார் வ யுத்கலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம் எல்லோருடைய லட்சியமும் சுவர்க்கம். நாம் எல்லோருமே பயப்படுவது நரகத்திற்கு. அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே நமக்கு மிக கடுமையாக இந்த நரகத்தை எச்சரிக்கை செய்கிறான். நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திற்கு நீங்கள் போனால் நரகத்திற்கு நீங்கள் தான் கொள்ளிகள், நீங்கள் தான் விறகுகள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு காலை தூக்கி உணர்ச்சி ததும்ப, இத்தகுன்னார் இத்தகுன்னார் அன்தர்துக்குமுன்னார் அன்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று உணர்ச்சி ததும்ப சத்தத்தை உயர்த்தி பள்ளிவாசலின் முன்னால் அமர்ந்திருக்கிறவர்கள், பள்ளிவாசலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற சஹாபாக்கள் எப்படி தெளிவாக கேட்கிறார்களோ அதே போன்று பள்ளிக்கு வெளியிலே கடை தெருக்களிலே சந்தையிலே நிற்கிறவர்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்பீக்கர் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று கத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
ஏனென்றால் நரகம் என்பது அவ்வளவு கொடுமையானது, கொடூரமானது, அவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நரகத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கவே மாட்டான். ஒரு மனிதன் நரகத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் அவன் சொர்க்கத்தை கேட்கவே மாட்டான். அவனுடைய சுஜூதுகளில் கிடந்து கொண்டு நரகத்திலிருந்து தான் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருப்பான். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சுவர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவுடைய ஹதீஸை சொல்லிக் கொண்டு வந்து சொல்கிறார்கள், மன் அஹப்ப அன் யுஸஹ்ஸஹ அனின் நார், யார் ஒருவர் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு வயுதுகலல் ஜன்னா, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல்தத்திஹி மனியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் மௌத்தாகும் போது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் மௌத்தாகட்டும் என்றார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தரட்டும். மௌத்தாகும் போது அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொண்ட நிலையில் மௌத்தாகட்டும் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காலம் போக போக மோசமாகிக் கொண்டே போகும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. ஏற்கனவே ஷேக் டாக்டர் ரைசுத்தீன் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு சில பேர் சஹாபாக்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஃபித்னா. புரிதலில், அமல் செய்வதில் அவர்கள் ஒரு கூச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல் சிம்பிளாக சஹாபாக்களா அவங்கள நம்மை போன்றவர்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்றால் உங்களுக்கு தெரியும், ஹலீஃபாக்களுடைய காலத்திலே முஸ்லிம்களுடைய நிறைய அதாவது ஒரு சில சஹாபாக்களுடைய இரத்தத்தை ஓட்டியவர், நிறைய குழப்பம் பண்ணியவர். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சஹாபாக்கள் முறையிடுகிறார்கள். நம்மள எப்படி இருந்தோம், ஆனா இந்த ஹஜ்ஜாஜ் பாருங்க, சஹாபாக்கள் என்று பார்க்காம கொல்றாரே, இவ்வளவு பெரிய அநியாயங்களை பண்ணுகிறாரே, நாங்கள் என்ன செய்வது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முறையிடுகிற போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். ஃபஇன்னஹு லா யத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின் ஹத்தா தல்கவு ரப்பக்கும். فإنه لا يأتي عليكم زمان إلا والذي بعده شر منه. உங்களுக்கு காலம் வந்து கொண்டே இருக்கும், காலம் போக போக கெட்டுக்கொண்டே போகும். அல்லாஹு அக்பர். காலம் செல்ல செல்ல மோசமாகி கொண்டே போகும். சும்மா சாதாரணமாக நம்ம பார்க்கலாம், ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல் உள்ள நிலைமைக்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நம்முடைய காலத்தில் நம்ம பார்க்குற விஷயம், ஒரு 30-35 வருஷத்துக்கு முதல் நம்முடைய மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக இருந்தது. இப்போது மிக மோசமான முறையிலே மாறி இருப்பதை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலம் செல்ல செல்ல மோசமாகிக் கொண்டே செல்லும். ஹத்தா தல்கவு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? சமிஅத்துஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நானா சொல்லல, காலம் போக போக மோசமாகி கொண்டு போகும், கெட்டுக்கொண்டு போகும் என்பதை நானாக சொல்லவில்லை. சமிஅத்துஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உங்களுடைய தூதர், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து நான் செவிமடுத்தேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபித்னாக்கள் வெளிப்பட வெளிப்பட மிக மோசமான நிலை வரும். இந்த மோசமான நிலை வரும்போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் எப்படி மாறுவான் என்றால் அதையும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, லா தகூமுஸ் ஸாஅ ஹத்தா யமுர்ர الرجل بقبر الرجل
லா தகூமு ஸாஅ ஹத்தா யமுர்ர الرجل بقبر الرجل فيقول يا ليتني مكانه. அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் இப்போ மையவாடியில் போவான், மக்பராவில் போகும்போது ஒருவருடைய கபரை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். முந்தி மௌத்தான ஒருவர் அவருடைய கபரை கடந்து செல்லும் போது அவன் சொல்லுவான், இந்த கபரில் நான் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லுவான். ஏனென்றால் அவன் வாழுகிற காலத்தில் அவ்வளவு ஃபித்னா, எந்த அளவுக்கு ஃபித்னா வரப்போகுது என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன், மன்னிக்க வேண்டும், இன்ன பைன யதை ஸாஅத்தி ஃபித்னன் ககிதஇல் லைலில் முظلم. மறுமை நாள் உண்டாகிற போது இந்த இரவு இருட்டான அப்படி ஒவ்வொரு பகுதியை டாக்காகி கொண்டு வருமே, அதே போன்று ஃபித்னாக்கள் வரும். ஒவ்வொரு ஃபித்னாவும் ஒவ்வொரு டாக்கா இருக்கும், இருளாக இருக்கும். அப்படி ஃபித்னாக்கள் நிறைந்து வரும்போது யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கும் போது முஃமினாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலையாகும் போது அவன் காஃபிராகி விடுவான். வயும்சி முஃமினன், பிறகு அவன் மாலையிலே மூமினாக இருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரா, காலையிலே எழுந்திருக்கும் போது காஃபிராக எழுந்திருப்பான். அந்த அளவுக்கு ஃபித்னா வரும். அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் காயிம், அந்த நேரத்திலே அப்படி ஃபித்னாக்கள் இந்த அளவுக்கு கடல் அலை போன்று வீசுகிற அந்த நேரத்திலே உட்கார்ந்திருப்பவர் நிற்பவரை விட சிறந்தவர், உட்கார்ந்திருப்பவர் நிற்பவரை விட சிறந்தவர், நிற்பவர் நடப்பவரை விட சிறந்தவர், நடப்பவர் விரைந்து செல்பவரை விட சிறந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. இதில் ஒரு பகுதி முஸ்லிமிலும் வருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஃபித்னாக்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அவர்கள் எச்சரிக்கை செய்த நிறைய ஃபித்னாக்கள் இப்போது நடந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்க்கிறோம். நிறைய ஃபித்னாக்கள். அந்த ஃபித்னாக்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அடையாளப்படுத்துகிற ஒரு ஃபித்னா தான் ஷுபஹாத் என்கிற ஃபித்னாக்கள். ஷுபஹாத் என்கிற ஃபித்னா என்றால் அகீதாவில் தெளிவில்லை, அவனுடைய மார்க்கம், அவனுடைய இரத்தம், அவனுடைய சதை. சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், தீனுக் இன்னமா ஹுவ லஹ்முக வ அத்முக், உன்னுடைய மார்க்கம் என்பது உன்னுடைய இரத்தம், உன்னுடைய சதை, உன்னுடைய எலும்பு என்று சொல்கிறார்கள். இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக திகழக்கூடிய அகீதா பற்றிய அறிவு இவனுக்கு இல்லை. எனவே இந்த மனிதன் அகீதாவுடைய விஷயத்தில் ஆட்டம் கண்டு கொண்டே இருக்கிறான். அதனால்தான் யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், காலையிலே மூமினாக இருக்கான், ஒரு பயான கேட்பான், சரியா நம்பிட்டு போவான். பின்னரும் போய் இன்னும் ஒரு வழிகட்ட பயான கேட்பான், அதை நம்பி காஃபிராக மாறிவிடுவான். மகரிபுக்கு பள்ளிவாசல் ஒரு பயான கேட்பான், அதன் மூலம் தன்னுடைய அகீதாவை சீர் செய்து கொண்டு போவான். சுபோவுக்கு ஒரு பயான கேட்பான், அது அவனை வழிகெடுத்துவிடும். ஏனென்றால் இவனுக்கு ஸ்டேபிளான உறுதியான ஒரு கொள்கை இவனிடம் கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவர்களுடைய நிலைமை இதுதான். மார்க்கம் பேசுகிறோம் எல்லோரும். என்ன மார்க்கம் பேசுகிறோம்? மார்க்க வகுப்புகளிலே போய் உட்காருகிறோம். என்ன நடக்கிறது? இன்றைக்கு பள்ளிவாசல்களிலும் ஏனைய இடங்களிலும் நிறைய பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன, நிறைய வகுப்புகள் நடைபெறுகின்றன. குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, தப்லீக் ஜமாத், ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று பலரும் வகுப்புகள் நடத்துகிறார்கள். மக்களை பல நாட்கள் அழைத்து சென்று வகுப்புகள் நடத்துகிறார்கள். 3 நாள் வா, 7 நாள் வா, 40 நாள் வா அழைத்து செல்கிறார்கள். வருடம் வா அழைத்து செல்கிறார்கள். இங்கே ரகசியமாக மூலைகளிலும் முடுக்குகளிலும் வைத்து வகுப்புகள் நடத்துகிறார்கள்.
யாருக்கும் தெரியாமல் செலக்ட் பண்ணி கொண்டு வகுப்புகள் நடத்துகிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், இத்தனை வகுப்புகளிலும் அது தௌஹீதாக இருக்கலாம் அல்லது மற்ற அமைப்புகளாக இருக்கலாம், இங்கே சரியான அகீதா சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. இன்றைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்றால், சில அமைப்புகள், தாவா களத்திலே வேலை செய்யக்கூடிய சில அமைப்புகள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம், உணர்வு பூர்வமாக அல்ல அறிவுபூர்வமாக நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். தௌஹீத் சகோதரர்களே, தப்லீக் சகோதரர்களே, ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்களே, இஹ்வானிய சகோதரர்களே, எல்லோரும் நாம் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் மௌத்தாக வேண்டும். எல்லோருக்கும் கபருடைய வாழ்வு இருக்கிறது. எல்லோரும் நாளை மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறோம். மஹ்ஷரிலே நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் எல்லோரும் போய் நிற்க வேண்டும். நமக்கு இயக்கங்களில் சேர்ந்து கொண்டதற்காக வித்தியாசமான கேள்வி கணக்குகள் எல்லாம் கிடையாது. எல்லோரும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இதுவரை நீங்கள் பல தடவைகள் ஜமாத்திலே போயிருக்கிறீர்கள், ஜமாத்திலே கார்கூனாக இருக்கிறீர்கள், முன்தசிபாக இருக்கிறீர்கள். நான் தௌஹீதிலே பழைய தௌஹீத்வாதி என்று சொல்கிறீர்கள். இஸ்லாமிய அகீதாவில் என்ன படித்திருக்கிறீர்கள்? உங்களை இப்போது எழுப்பி உங்களுக்கு இஸ்லாமிய அகீதாவுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்று கேட்டால் அதை பற்றி விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு knowledge இருக்கிறதா? குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவு எந்த அளவு இருக்கிறது? சண்டை செய்கிறோம், பிரச்சனைப்படுகிறோம், ஃபேஸ்புக்கில் எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பிலே பேசுகிறோம், சில நேரங்களில் மொட்டை நோட்டீஸ் அடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நான் கேட்கிறேன், எந்த ஆலிமிடம் இருந்து நீங்கள் அகீதா படித்தீர்கள்? சஹாபா பெருமக்களுடைய அகீதாவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அகீதாவை நம்மில் எத்தனை பேர் உலமாக்களிடம் உட்கார்ந்து படித்தோம்? அந்த உலமாக்கள் அகீதாவை பற்றி நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். ஹதீஸ்களை அறிஞர்கள். புகாரி இருக்கிறது, புகாரியிலே இறுதியான பாடம் கிதாபு தௌஹீத். சஹீஹுல் புகாரியின் முதலாவது பாடம் கிதாபுல் ஈமான், இறுதி பாடம் கிதாபுல் தௌஹீத். எத்தனை பேர் வீட்டில் புகாரி வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய பள்ளிகளில் உங்களிடம் இருக்கிற மௌலவிகளை, தாயிகளை, மாணவர்களை, ஆலிம்களை வைத்து எங்களுக்கு கிதாபு தௌஹீதை படித்து தாருங்கள் என்று படித்திருக்கிறீர்கள்? கையை தூக்க சொன்னால் நான் கிதாபு தௌஹீத் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு துணிச்சல் இருக்கிறதா? இந்த குர்ஆன் சுன்னா எழுச்சியின் முன்னோடி இதை தௌஹீத் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஜமாத்தே இஸ்லாமி சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இஹ்வானுல் முஸ்லிமீன் சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் நவீன கால சிந்தனை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இப்னு தைமியா என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிக பிரபல்யமான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் அகீதாவை சொல்லக்கூடிய அல் அகீதா அல் வாசித்தியா என்ற புத்தகத்தை எத்தனை பேர் நீங்கள் படித்திருக்கிறீர்கள்? எத்தனை வகுப்புகள் நீங்கள் உங்களுடைய பாடநெறி என்றும் உங்களுடைய வழிகாட்டி என்றும் உங்களுடைய தஅலீம் என்றும் வைத்திருக்கிற புத்தகங்களிலே இந்த புத்தகத்தை எத்தனை பேர் சேர்த்திருக்கிறீர்கள்? குறிப்பாக கேட்கிறேன், கண்ணியத்திற்குரிய தௌஹீத் சகோதரர்களே, நீங்கள் எத்தனை பேர் இமாம் இப்னு தைமியாவுடைய அல் அகீதா அல் வாசித்தியாவை படித்திருக்கிறீர்கள்? பிற்பட்ட காலத்திலே இந்த அகீதாவை மிக அழகான முறையில் துணிச்சலாக சொல்லி வெற்றி கண்ட ஒரு மாமனிதர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். வெற்றி கண்டவர். இன்றைக்கு நிறைய பேர் ஆட்சி பேசுகிறார்கள், இஸ்லாமிய பிரச்சாரம் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆட்சியை கொண்டு வந்து காட்டிய ஒரே ஒரு பிரச்சாரகர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் இந்த அகீதாவை துணிச்சலோடு சொன்னார்கள். அவர்கள் எழுதிய கிதாபு தௌஹீத் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருடைய வீடுகளில் இந்த கிதாபு தௌஹீத் இருக்கிறது? எத்தனை பேர் உலமாக்களிடத்தில் போய் எனக்கு கிதாபு தௌஹீதை படித்து தாருங்கள் என்று கேட்டீர்கள்? எத்தனை மர்கஸ்களில், எத்தனை மஸ்ஜிதுகளிலே நீங்கள் பயான் நிகழ்ச்சி நடத்துகிறீர்களே, தெருமுனை பிரச்சாரங்கள் செய்கிறீர்களே, உங்களுடைய பள்ளியிலே இந்த கிதாபு தௌஹீதை படிப்பிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? தௌஹீதினுடைய பெயரால் நீங்கள் மேடை போடுகிறீர்கள், அடுத்தவனை ஏசுகிறீர்கள், திட்டுகிறீர்கள், சீதனமும் வரதட்சணையும் பேசுகிறீர்கள். பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. சீதனமும் வரதட்சணையும் கூடாது, ஹராம். ஆனால் அதை அல்லாஹ் மன்னிக்கலாம். அகீதா தெரியாமல் போனால் நீ காலையிலே மூமினாக இருப்பாய், மாலையிலே காபிராகி விடுவாய். காபிருக்கு மன்னிப்பு கிடையாது. மேடை போட்டு பேசுகிறோம், ஆனால் அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் துணியவில்லை. கவலையோடு சொல்லுகிறேன், இங்கே நம்முடைய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய நிறைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள்.
பப்ளிக் மேடை போட வேண்டும் என்பதிலும் அடுத்தவனுக்கு தௌஹீதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலும் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தௌஹீதை படிக்கிற விஷயத்தில் நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறீர்கள். உங்களில் எத்தனை பேர் புகாரிலே வருகிற கிதாபு தௌஹீத் படித்தீர்கள், கிதாபுல் ஈமான் படித்தீர்கள்? உங்களில் எத்தனை பேர் இமாம் பைஹகியினுடைய கிதாபு சிஃபாத்தை படித்தீர்கள், இமாம் இப்னு ஹுஸைமாவுடைய கிதாபு தௌஹீதை படித்தீர்கள்? உங்களில் எத்தனை பேர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய கிதாபு சுன்னாவை படித்தீர்கள்? உங்களில் எத்தனை பேர் இமாம் தஹாவியுடைய தஹாவியாவை படித்தீர்கள்? உங்களில் எத்தனை பேர் இமாம் இப்னு தைமியாவுடைய நிறைய கிதாபுகளுக்கு நான் உதாரணத்துக்கு ஒவ்வொன்றை சொல்லிட்டு போறேன். அகீதத்துல் வாசித்தியாவை படித்தீர்கள்? உங்களில் எத்தனை பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபினுடைய கிதாபு தௌஹீதை படித்தீர்கள்? ஒரு ஏற்பாடும் இல்லை, நிகழ்ச்சி எல்லாம் ஊருக்குத்தான். நான் தௌஹீத்வாதி. இதனுடைய விளைவு என்ன? முதப்தப். யாராவது இன்னமொருவன் வந்து கூடுதலாக சத்தமிட்டு சவால் விட்டு பேசினால் அவன் சொல்வதும் சரிதான் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். டாக்டர் அவர்கள் பேசினார்கள் சிஹரை பற்றி, கடந்த கால பித்ஆவின் நவீன வடிவம் என்று பேசினார்கள். வந்து சிஹரை தௌஹீத்வாதி என்ற பெயரில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்படுற சிஹரை ஃபர்ஸ்டுக்கு மறுத்தோன்னே சரிதான். நிறைய பேர் போனாங்களா இல்லையா? இன்னும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். குர்ஆனிலும் ஹதீஸ் அவங்க அப்படியே பரிணாமம் அடைஞ்சிட்டே வருவாங்க. முதல் சொன்னாங்க சிஹரே இல்லை, பிறகு என்னப்பா குர்ஆனுக்கு சொல்றீங்கன்னு கேட்டால் இருக்குத்தான், நான் அதுக்கு தாக்கம் இல்லை. நீங்க எப்படி சிஹரை நம்புறவன் முஷ்ரிக்குன்னு சொன்னீங்க, நீங்க தானே சாஹிருக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னீர்கள் என்று கடைசியில் கட்டுக்கதை விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெருங்கூட்டம் தௌஹீத் பேசியவர்கள் அவர்களுக்கு பின்னால் போய் ஈமானை இழக்கவில்லையா? மிகப்பெரிய ஃபித்னா என்னவென்று கேட்டால் சுப்ஹா, சந்தேகம். இந்த ஃபித்னாவுக்கான அடிப்படை காரணம் அகீதா தெரியாதது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபித்னாவுடைய காலம் எப்படி என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்க பற்றோடு கொள்கையோடு வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று கஷ்டமான ஒரு காலம். இப்ப அப்படித்தான் வந்துட்டு. மனிதனுடைய நிலை எப்படி வரும் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முظلم. ஏற்கனவே சொன்ன ஹதீஸின் ஒரு பகுதி, பாதிரு பில் அமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முظلم. அந்த இருட்டில் அந்த இருளில் வரக்கூடிய அந்த இருட்டு போல ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்கள் செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்துங்கள். யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا. ஒரு மனிதன் காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். மாலையிலே முஃமினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி விடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அல்லாஹு அக்பர். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. உலக லாபத்திற்காக மார்க்கத்தை விற்பான். உலக லாபம் காசு மட்டுமல்ல. உலக லாபம் எடுத்தோன்னே எல்லாரும் பணத்தை தான் பார்ப்போம். பணத்துக்கு மட்டுமல்ல, புகழுக்கு, பெருமைக்கு, பிரஸ்டீஜை பாதுகாத்துக் கொள்வதற்கு, காம்ப்ளெக்ஸ் காரணமாக, ஈகோ காரணமாக இதான் நடக்குது. இன்றைக்கு பிளண்டு தெரியுது, அவருக்கே தெரியுது பிளண்டு. ஆனால் ஆப்பிளுத்து விட்டார், ஸ்ட்ராங்காக சபையிலே தூக்கி வைத்து விட்டார். அவர் என்று நான் சொல்ல குறிப்பிட்ட ஒரு ஆள் அல்ல, பொதுவாக நான் பேசிக்கொண்டு செல்கிறேன். பிழைய பேசிட்டார் வந்து மேடையில். பேசக்குள்ள அல்லாஹு ஆலம், நான் அறிந்தவரை என்றெல்லாம் பேசல, இதுதான் என்று அடித்து பேசினார். முடியும் என்றால் வா விவாதிப்போம் என்றார், 1 கோடி ரூபாய் தருவேன் என்றார். இப்படி பேசிட்டு கடைசியில் அவருக்கே விளங்குது நம்ம போன போக்கு பிளண்டு. இப்ப ஈகோ, இப்ப பிரஸ்டீஜ், இப்ப காம்ப்ளெக்ஸ். விட்ரோ பண்ண முடியல. யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அல்லாஹு அக்பர். பெரிய தாயி, பழுத்த தாயி, மூத்த தாயி, தஅவாவில் அடிபட்டவர், ரத்தம் சிந்தியவர், ஜெயிலுக்கு சென்றவர். ஆனால் அவருடைய இந்த உலக ஆசை இந்த மார்க்கத்தை சரியாக ஏற்றுக்கொள்வதற்கு தடை விதிக்கிறது. ஊரானே சுபான், என்னை நம்பி பின்னால் இருக்கிறவர்கள் என்னை திட்டுவார்கள், ஒதுக்குவார்கள். இதனாலேயே இன்றைக்கு மார்க்கம் விற்கப்படுகிறது. இன்னும் ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். இந்த பதவிகள், குறிப்பாக அரசியல் லாபங்கள்,
இவைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிறார்கள். சிறுக்கு செய்யணுமா சிம்பிளா செஞ்சுட்டு போவாங்க. என்னடா ஓட்டு வேணும். அவர் யோசிக்கல மலக்குல் மூத் வந்த எந்த ஓட்டை கொண்டு காட்டுறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட ஒருவரை பற்றி பேசவில்லை. நான் பொதுவாக நீங்கள் இன்று இதை பார்க்கலாம், பரவலாக பார்க்கலாம். நம்முடைய நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, அவருக்கு தேவை ஓட்டு, அவருக்கு தேவை சீட்டு, அவருக்கு தேவை அங்கத்துவம். எனவே அவர் மார்க்கத்தை விற்பார். என்னென்ன கொள்கை தெளிவில்லை. கொள்கை தெளிவு இருந்தால் அசைய மாட்டான். துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டாலும், நெற்றியிலே துப்பாக்கி வைக்கப்பட்டாலும், கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டாலும் கடைசி வரை அசைய மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த உலகம் உழவுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு பெரிய ஃபித்னா தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா. அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலே தப்புகிற ஒரு இளைஞனை அடையாளப்படுத்தினார்கள். இவன் வந்து மேஜிக் காட்டுறான். என்ன, வறண்டு போயிருக்கிற நிலம், திடீர்னு வானத்தை பார்த்து சொல்றான் மழையை மழை பெய்யுது. பூமியை பார்த்து சொல்ல அவனுடைய தாவரங்களை வெளியாக்கு, தாவரமெல்லாம் முளைக்குது. வலது கையில சுவர்க்கத்தை காட்டுறான், இடது கையில நரகத்தை காட்டுறான். இப்ப மக்களை பார்த்து கேட்கிறான், என்னை நீங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. நிறைய பேர் தடுமாறுறாங்க. அதுக்குள்ள ஒரு இளைஞன் சொல்லுகிறான், நீ தஜ்ஜால் என்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த தஜ்ஜால் நீதான் என்று சொன்னான். உடனே அவன் கேட்கிறான், உன்னை நான் கொலை செய்து உயிர்ப்பித்தால் என்னை நீ கடவுள் என்று ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டான். உன்னை மரணிக்க செய்து மீண்டும் நான் உன்னை உயிர்ப்பித்தால் என்னை ரப்பாக நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கும்போது முடியுமானால் செய் என்று சொல்கிறான். உடனே அவன் அந்த இளைஞனை இரண்டாக பிளக்கிறான். இரண்டாக பிளந்து விட்டு எழும்பு என்று சொல்கிறான். இளைஞன் எழும்பி விடுகிறான். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறான் தஜ்ஜால். உன்னை மரணிக்க செய்து உயிர்ப்பித்திருக்கிறேன், இப்ப என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்கும்போது அந்த இளைஞன் சொன்னான், இப்போது முடியுமானால் என்னை மரணிக்க செய்து உயிர்ப்பித்து காட்டு. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை மாத்திரம்தான் அல்லாஹ் அவனுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். இதை இந்த இளைஞன் 100% ஈமான் கொண்டிருந்தான், கொள்கையிலே தெளிவோடு இருந்தான். எனவே நீ தஜ்ஜால் என்று சொன்னான், எந்த பயமும் அவனுக்கு வரவில்லை. இப்ப இருக்கிற ஃபித்னா, சுபஹா ஃபித்னா, எல்லோரும் இந்த ஃபித்னாக்களில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த ஃபித்னாவில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அகீதாவை படிக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், இது மறுமையில கேள்வியா வரும். நல்லா கேட்டுட்டீங்க. நாளைக்கு போய் திரும்ப பப்ளிக் மீட போட்டு போதை வஸ்து ஒழிப்பு மாநாடு செய்யணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது கவர்மெண்டே தடுத்திருக்கு. அதுக்கு ஒரு மாநாடு தேவையில்லை. பிளட் டொனேஷன் கேம்ப் சர்டிபிகேட் வாங்குறது, கூப்பிடு எல்லாரையும் பள்ளியில வை, குர்ஆனை புரட்டு, குர்ஆன் சொல்லுகிற அகீதாவை கற்றுக்கொடு, உலமாக்களை அழைத்து வா, பள்ளியிலே அகீதா வகுப்பை ஏற்பாடு செய். ஏதோ ஒரு பெரிய சாதனை வாட்ஸ்அப்பில் போட்டோ பிடித்து ஃபேஸ்புக்லையும் நாங்கள் இரத்த முகாம் நடத்தினோம், இத்தனை 1000 பேர். இரத்தம் கொடுக்கிறது நிர்பந்தத்தின் போது, அது ஒரு பப்ளிசிட்டிக்கும் ஒரு இயக்கம் வளர்ப்பதற்கும் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் அல்ல. இன்றைக்கு நம்முடைய துறையெல்லாம் அதிலே வைத்து ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறது, நம்ம எல்லாம் பிஸி. போதை ஒழிப்பு மாநாடு ஏற்பாட்டாளர்கள்லாம் பிஸி. அங்கால அவரை கூட்டு வர அவங்க கேட்க மாட்டாங்க, எல்லாம் ஊருக்குத்தான். சரி, நீங்க இந்த ஜமாத்தில் நீண்ட காலம் தலைவராக இருக்கிறீங்க, நீண்ட காலம் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள், அகீதாவில் என்ன படிச்சிருங்க சொல்லுங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்காக உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். அதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். இல்லாட்டி இந்த டைமில் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறா 4-5 லட்சம் ரூபா தேவைப்படுது. காசு சேர்க்கறது சின்ன விஷயமும் அல்ல. ஒரே ஆள்கிட்ட போய் கால் பண்ணி
ஹாஜியார், சார், ஷேக் என்று சொல்றேன்டா நீங்கள் நினைக்காங்க சின்ன விஷயம் என்று. மிக உள்ளத்தை சுருக்கி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு தான் போய் கேட்குறோம். எதுக்காகண்டா நம்முடைய சகோதரர்கள் நரகம் போய்விடக்கூடாது. குறிப்பாக ஃபித்னாவுடைய காலத்தில் நம்முடைய சகோதரர்களை வழிகேட்டில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஃபித்னா தான் இன்றைக்குள்ளாக பெரிய ஃபித்னா. பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஃபேஸ்புக்கில் வந்து உலமாக்களை முட்டாள் என்று பேசுகிறானா இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுடைய தரமே அவனுக்கு புரியலை என்னங்க. ஃபேஸ்புக்கில் வந்து பெரிய ஷேக்மார், பெரிய உலமாக்கள் எல்லாம் கூழ் முட்டைகள், அறிவிலிகள், காஃபிர்கள். ஃபித்னா அவனுக்கு டேஸ்டாக இருக்கு. நிறைய பேர் லைக் போடுறாங்க, நிறைய பேர் நல்ல கொமான்ஸ், வாழ்த்துக்கள், நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த உலமாக்கள் இப்படித்தான் கள்ளர்கள், திருடர்கள் என்று கொஞ்சம் பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னே, கொமான்ஸ் போட்டோன்னே இவருக்கு இன்னும் கிக் ஆகுது. நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாம் ரெக்கார்ட். அவருக்கு அது விளங்கல்ல. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். வாயிலிருந்து ஒரு லஃப்து வந்தால் ரகீபும் அதீதும் அதை பதிந்து கொள்கிறார்கள். அல்லது வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் பதியப்படுகிறது என்பது எனக்கு புரியல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், வங்குரோத்தானவன், திவாலானவன் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஹதீஸ் அவனுக்கு தெரியல. இவர் சமூக புரட்சியாளர். மற்றவர்களுடைய மானங்களில் கை வைத்து விளையாடுவது, இதெல்லாம் ஃபித்னா. இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு தொழிலே அதுதான். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். மானம் புனிதமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மானம் புனிதமானது. எவனாக இருந்தாலும் அவனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக ஒரு முஸ்லிம் பாடுபட வேண்டும். ஒரு கொள்கை தெரிந்தவன் அதைத்தான் செய்வான். இன்றைக்கு என்னென்றால் அவனுடைய சிர் என்ன இருக்குன்னு தேடுறது. சில கூட்டம் இருக்கு, ஊர் ஊரா சுத்துற கூட்டம். ஆறாவது ஒரு கிறுக்கன் ஒரு ரெக்கார்டு ஒன்றை வச்சுக்குவான். அவனுக்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு பஸ் பிடிச்சி நாளொதுக்கி போகிற அளவுக்கு ஃபித்னாவுடைய காலம். மனிதன் பலவீனமானவன், பலவீனத்தின் அடிப்படையில் தவறுகள் செய்வான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் டென்ஷனாக வாரார். டென்ஷனாக வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பொம்பளையை முத்தம் விட்டுட்டேன். என்ன நடக்கும் நம்மண்டா? அவுட். உமர் ரலியல்லாஹு உடனே சத்தம் போட்டாங்க, அல்லாஹ் மறைச்சத்தை நீ ஏன் கொண்டு வராய் பப்ளிக்? அல்லாஹ் உனக்கு மறைத்து விட்டான், நீ ஏன் அதை தூக்கிட்டு பப்ளிக் வர ஓடுண்டாங்க. இதுதான் ஒரு முஃமின். நம்ம என்னண்டா எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம், எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன சீர்திருத்தம் பிள்ளை விடலாமா? ஜர்ஹ் வ தஅதீல் இருக்கிறது தெரியுமா? அப்படி உசூல் ஹதீஸ் இருக்கிறது தெரியுமா? இப்படி எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் நீங்க சொன்னா உலமாக்கள் ஹதீஸ்களை எப்படி பாதுகாத்திருப்பாங்க? இவனுக்கு நியாயத்தை சொல்லி ஃபித்னாவை பரப்பி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஃபித்னா நிறைந்து போயிருக்கிற ஒரு காலத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திட்டான். இந்த காலத்தில் தான் நம்ம மிக கவனமாக வாழ வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஃபித்னாவை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், இந்த ஃபித்னாவிலிருந்து என்ன பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன வழி? இப்போ ஃபித்னா டேஞ்சர்ன்றது விளங்கிட்டு அதுக்குள்ளே போய் விழுந்தனண்டா நரகம் போயிடுவன்ன்றதும் புரியுது. அதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அம்சிக் அலைக லிசானக். இந்த ஃபித்னாட காலத்தில் உன்னை நாக்கு இறுக்கி பிடிச்சிக்க. அம்சிக் அலைக லிசானக், உன்னுடைய நாவை இறுக பிடித்துக்கொள். அப்படின்னா என்ன? முடியுமானவரை மௌனமாயிரு, வாயை துறக்காத. இரண்டாவது சொன்னார்கள், வல் யஸஅக பைத்துக். அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஒரு அற்புதமான வழிகாட்டல். உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். இப்போ நமக்கெல்லாம் வீடு சுருங்கிட்டு, வீடு சுருங்கினத்தால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வீட்டை இருக்கல. யார் பொண்டாட்டி பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறோம்?
மனைவிமார் அங்கலாச்சிட்டு கடைசியில் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா இப்போ யாரோடைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்குது. இதுவும் ரியல், இதுவும் ஃபித்னா. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இப்போ நம்மகிட்ட, காலிமார்கிட்ட. பள்ளிவாசல்களுக்கு மனைவி வேறொரு ஆணோடு தொடர்பு படத்தானே செய்வாள். ஈமானையும் கொடுக்கல, அக்கீதாவையும் கொடுக்கல, அழகை பார்த்து காசை பார்த்து அவளை கல்யாணம் முடிச்சுட்டு கடைசியில் அவளை வீட்டில் உட்கார்ந்து அவளோட பேசாமல், அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் பாருங்க, காலையில் வெளியாகிறார் சுபோவுக்கு. நான் தொழக்கூடியவங்களை சொல்கிறேன், தொழாத கூட்டம் அது வேறு. அவர்கள் ஃபத்தானுகள் தான். தொழுதவன் ஃபஜ்ரு தொழுதுட்டு அழகான டைம் அப்படி இருந்த தொழுத இடத்துல இருந்து திக்ரு செஞ்சுட்டு இருந்த சகோதரர்களே, மலக்குகள் வந்து சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் இவனுக்கு மன்னிப்பு கொடுங்க. அவங்க எலும்பு வரைக்கும் மலக்குகள் துவா கேட்குறாங்க. தொழுதுட்டு உட்கார்ந்து திக்ரு செஞ்சிட்டீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படி அவன் எழும்பாமல் அப்படி இருக்கும் வரைக்கும் மலக்குகள் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்ட்ட சொல்லாங்க, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு மன்னிப்பு கொடு. யார் துவா கேட்கறது? இவ்வளோ அழகான பாக்கியம் இருக்கும்போது சுப்போ தொழுதுட்டு அப்படி பள்ளியை விட்டு வெளியே வந்து அப்படி கையை காட்டிக்க நிற்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இதை ஃபேஸ்புக் பார்த்தீங்களா, ஆரம்பித்தா முடிச்சு. ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் அடக்கிட்டு நிற்பார். என்ன சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட். இவ்வளவையும் பேசிட்டு வீட்டை போய் அவசர அவசரமாக குளிச்சுட்டு தொழில் செய்கிற இடத்துக்கு போனால், அங்கே போனால் வேலை இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் கம்ப்ளைண்ட், டீச்சர்ஸ் மாதிரி கிளாஸுக்கு போகிறாங்கல்ல. ஒரு சிலர் விதிவிலக்கு அளிப்பாங்க, அது நான் ஒட்டுமொத்த டீச்சர்ஸையும் குறை சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. ஆஃபீஸுகளுக்கு போனால் வேலை முடியாது, உடனே முடிய வேண்டிய வேலையெல்லாம் முடியறதில்ல. என்னென்னா அவங்க பிஸி, கூடி காய்ச்சிக்கு அதுக்குள்ளேயும் போய் ஃபேஸ்புக் ஆஃபீஸ் வேலை. ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து கேரிக்கு பகலெல்லாம். அவர் எங்கன்னு கேட்டால் ஆஃபீஸில். அவர்கிட்ட கொடுத்த ஃபைல் நிறைய பெண்டிங். ஆனால் பெரிய தௌஹீத்வாதி, பெரிய ஜமாத் இஸ்லாமிக்காரர், பெரிய தப்லீக்காரர், பெரிய முத்தவ்வா, அங்கே போய் பிஸி. பிறகு வீட்டை வந்தால் 3 மணி 4 மணி 5 மணிக்கு வீட்டை வந்தால் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸுகளை தேடுறது. மறு ஆரம்பித்தா இரவு 9, 10, 11 வரைக்கும் ரோட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். கடைத்தெருக்கள்லையும் பார்க்குகள்லையும் இப்படியே டைம் போய் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஃபேஸ்புக். பெரிய ஃபித்னா சகோதரர்களே. நமக்கு வீடு பிடிக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் யஸஅக பைதுக். ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னை நீ பாதுகாத்து நீ சுவர்க்கம் போக வேண்டும் என்றால், அந்த ஆசை இருந்தால், நரகத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த லட்சியம் உனக்கு இருந்தால் உன்னுடைய வீடு விசாலமாகட்டும். 3வது சொல்றாங்க, வப்கி அலா ஹதீஅத்திக். உன்னுடைய தவறுகளுக்காக நீ அழு. அல்லாஹு அக்பர். அப்படியே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே சொல்றாங்க. உன்னுடைய பாவங்களுக்கு. இன்றைக்கு நம்ம எல்லாம் யார பாவத்துக்கு அழுறோம்? இன்னும் பாருங்க, இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக் ஜமாத் அல்லது வாட்ஸ்அப் ஜமாத் அல்லது இந்த கூட்டமாக தெரியக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் என்ன கவலை? நமக்கு வருது வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ், என்னமோ என்னத்தை பார்த்துக்கிறீங்க, ஊரில் அது நடக்குது இது நடக்குது, பார்த்து அவன் தொழுறல்ல. இல்லை, தொழுகையே அவனுக்கு இல்லை, நமக்கு காரசாரம் அழுகிறான். நீங்கள்லாம் மௌலவிகள் என்று எதற்காக இருக்கிறீர்கள்? உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? அப்படி இப்படி எல்லாம் அழுகிறான். என்னன்னு கேட்டால் எங்கே ஒரு இடத்துல விசாரணை நடக்குதான். அவனுக்கு இதுதான் தொழில். எங்கே என்ன நடக்குது, எங்கே யார் போறா, இதை பார்த்துக்கு திரிகிறது. நீ தொழுவதில்லை, நீ நோன்பு நோட்பதில்லை, உன்னிடம் ஈமான் இல்லை, நீ ஜினா செய்கிறாய், நீ வட்டி சாப்பிடுகிறாய், நீ புறம் பேசுகிறாய், நீ அவதூறு சொல்லுகிறாய், நீ அடுத்தவனுக்கு அநீதி இழைக்கிறாய், உன்னுடைய பெற்றோரை நீ கவனிக்காமல் அவர்களுடைய பத்வாவுக்குரியவனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மனைவிக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆபாசமான விரசமானவற்றை எல்லாம் நீ பார்த்து கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறாய், பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட நீ சுஜூதில் கிடந்து எவ்வளவு அழ வேண்டும்? உனக்கு அழுகை வரவில்லை. ஆனால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், உனக்கு தெரிந்தவன், உன்னுடைய ஊரில் உள்ள மௌலவி அல்லது யாராவது ஒருவன் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் உனக்கு தூக்கம் கட்டு போகிறது. ஃபித்னாவுக்குள் நீ மாட்டிக்கொண்டாய். நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்தில்
நீ உன்னுடைய தவறுகளுக்காக அழு. வபுகி அலா ஹதீஅத்திக் என்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே, இந்த ஹதீஸ் இப்போது நான் சொன்ன ஹதீஸ் திர்மிதியில் இடம்பெறுகிறது. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை சஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் தபரானியில் இடம்பெறுகிறது. ஷேக் அல்பானி அவர்கள் சில்சிலா சஹீஹாவிலே சஹீஹ் என்று கூறக்கூடிய ஹதீஸ், பாதிரு பில் அமாலி ஹிசாலன் சித்தா, 6 அம்சங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களிலே போட்டி போட்டு விரைந்து செல்லுங்கள். இம்ரத் சுஃபஹா, மடையர்களுடைய அறிவிலிகளுடைய தலைமைத்துவம். வகஸரத் ஷுரத், போலீஸ்காரர்கள் அதிகரிப்பது. வகதிஅத் ரஹிம், இன உறவுகள் துண்டிக்கப்படுவது. வபைஅல் ஹுக்ம், ஆட்சி விற்கப்படுவது, ஆட்சி விலைக்கு விற்கப்படுவது. வஸ்திஃபாஃபம் பித்தம், இரத்தம் சிம்பிளாக கருதப்படுவது. இவ்வளவும் வார டைமில் நீங்கள் அமல்கள் செய்கிற விஷயத்தில் ஆளுக்கால் போட்டி போட்டு முந்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ நான் சொன்னேன், அவ்வளோ நடக்குதா இல்லையா? இப்போ நமக்கு என்ன கடமை? அமலில் போட்டி போடணும். என்ன அமல் செய்கிறோம் சகோதரர்களை? கொஞ்சம் முஹாசபா பண்ணி பாருங்கள். பக்துக்கு தொழுறோமா? ஜமாத்தோடு தொழுறோமா? தொழுதுட்டு திக்ரு செய்கிறோமா? முன்பின் சுன்னத்துகள் தொழுறோமா? சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறோமா? குர்ஆன் ஓதுறோமா? தாவா பணியில் ஈடுபடுறோமா? ஏழைகள், எளியவர்கள், அனாதை குழந்தைகள், விதவைகள், இப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறோமா? நம்ம என்ன அமல் செய்கிறோம்? அமல் இல்லை. ஃபித்னாவுடைய காலத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிறைய நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த குறித்த நேரத்தில் சொல்ல முடியுமான சில செய்திகளை உங்களுக்கு நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, சில விஷயங்களை சொல்லி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று. அந்த லிஸ்ட்டில் சொன்னார்கள், தஅவ்வது மினல் ஃபிதன் மா வஹர மின்ஹா வ மா பத்தன். ஃபித்னாக்களிலிருந்து வெளிப்பட்ட வெளிப்படாமல் இருக்கிற ஃபித்னாக்களிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஃபிதன் மா வஹர மின்ஹா வ மா பத்தன் என்று சொன்னார்கள். துஆ கேட்டார்கள். நாமும் நிறைய அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஃபித்னாக்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, இந்த ஃபித்னாக்களில் போய் விழுந்து விடாமல் என்னை காப்பாற்றி விடு. கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், எப்போ மௌத்து வரும்ன்றது நமக்கு தெரியாது. நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஒரு தாயி, எல்லோரும் எல்லா தாயிகளாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு சகோதரர் தான் ஷேக் அர்ஹம் ரஹிமஹுல்லா. சென்ற வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கு முந்தின வெள்ளி அவர் வஃபாத்தான செய்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும். 48 வயசு, நல்ல ஸ்மார்ட்டான தாய், நிறைய கனவுகளும் லட்சியங்களும் நிறைந்த ஒரு தாய். அஜல் வந்தால் முடிந்துவிடும். ஆள் பார்க்காது, வயசு பார்க்காது, எல்லாரும் நம்ம எல்லாரும் நிலைமை தான். அதிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினரின் வயது மிக குறைந்தது. அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். மேக்சிமம் இருந்து அவ்வளவுதான் இருக்க போகிறோம். இதுக்குள்ள மறுமைக்காக தேடுகிறவர் தான் புத்திசாலி. இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் யார் ஃபித்னாக்களில் இருந்து தன்னை பாதுகாத்து அல்லாஹுக்கு பொருத்தமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இந்த உலகத்தில் வாழ முயற்சி செய்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான், அவர் வெற்றி அடைவார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து அவனுடைய நேசத்திற்குரிய அடியார்களாக நம்மை ஆக்கி மறுமையிலே சுவர்க்கத்தில் அவனை பார்க்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني، عربية قلبي وروحي أحرفي ولساني، عربية حسبي بأنك منطقي